ஏய் முத்து கமலேஷ் ஜிபேல ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன்டா அமௌண்ட் ஆளு 2000 ரூபாய்னா பாத்து போங்கடா சரியா அண்ணனுங்க வரோம் பாய்டா டேய் கமலேஷ் கிளம்பலாமா போலாம்டா பையனா பையனா கமலேஷ் ஒழுங்கா நம்ம ட்ரெயின்ல போயிருக்கலாம் 700 ரூபாயோட முடிஞ்சிட்டு இருக்கோம் இப்ப பாத்தியா தின்னதுக்கு தங்குனதுக்கு பேண்டத்துக்கு மோண்டத்துக்கு எல்லாம் கணக்கு பாக்குறானு இப்ப என்னடா ஆச்சு நம்மளே பச்சு தானே வெளியே போறோம் இப்ப என்ன மொத்தத்து ஓன் தலை கட்டானுங்களா இல்ல ஏன் தலை கட்டானுங்களா சும்மா எப்ப பார்த்தாலும் புலம்பு நீ என்னப்பா நீ காசு வச்சிருக்க நீ புலம்ப மாட்ட நான் அப்படியா நான் புலம்பிதான் ஆகணும் என்கிட்டயே சுத்தமா செலவுக்கே காசு இல்லடா நானே சம்பளம் வாங்கி தான் தரணும் கமலேஷ் நீயும் கஷ்டப்படுற நானும் கஷ்டப்படுறேன் மச்சான் ஆனா அவனுங்க அப்படி இல்லடா இந்த ரமேஷ் இல்ல ஐடில எச்சாரா இருக்கிறான் இந்த சுரேஷ் 10 பைசா விட்டு விட்டு பசுமையா இருக்கான் மச்சான் இந்த சுபாஷ் இருக்கானே யூடியூப்ல லிட்டரா சும்மா உன் சாரி சத்தி நானே கட்டுறேன் போதுமா எப்ப பார்த்தாலும் புலம்பு கமலேஷ் அதுக்குன்னு இல்லடா உனக்கே தெரியும் இன்னைக்கு எனக்கு பேதின்னு இருந்தாலும் இன்னைக்குன்னு பார்த்து நீங்க பிரியாணி எல்லாம் சாப்பிட்டீங்க நான் சாப்பிட கூட இல்ல அப்படி இருந்த எல்லாத்தையும் என் தலையும் கட்டினீங்க பாத்தீங்களா நீங்க சாமி வரநாடே என்னால முடியல கமலேஷ் போப்பா போ கமலேஷ் மச்சான் கமலேஷ் மச்சான் என்னடா ஆச்சு மச்சான் ஏஞ்சடா ஏய் கமலேஷ் நான் அப்பவே சொன்னல அவனும் கூட போவேன் நானு பாத்தியா